Hi everyone, welcome to our channel MK Arts Paradise. இப்போது இந்த கிளாஸில் ஆஃப்லோடு ஸ்டிச் டைப் 2 பார்க்க போகிறோம். டைப் 1 வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை இதுக்கு முன்னாடி ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மட்டும் வந்து இந்த ஸ்டிச்சை பாருங்கள், அப்போ தான் புரியும். ஏன் அப்படின்னா டைப் 1க்கும் டைப் 2க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது, பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ டைப் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த செயின் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி அது மேலே நம்ம ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை ஸ்டெம் ஸ்டிச்சோட பேஸில் நம்ம வந்து இதை போட போகிறோம். இதுதான் ஆஃப்லோட் ஸ்டிச்சோட டைப் 2. இப்போது நான் செயின் ஸ்டிச் போட்டு இந்த லைனில் முடிச்சுட்டு மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஸ்ட்ரைட் லைனில் போட்டு காமிக்கிறேன். ஆனால் ஸ்ட்ரைட் லைனில் போடும்போது இந்த ஆஃப்லோடு 2வோட பேசிக் என்ன அப்படின்றது ஓரளவு அந்த ஸ்டிச்சு தான் தெரியும். பட் அதோட அழகு வந்து நம்ம கொடி டிசைனில் போடும்போது தான் நல்லாவும் தெரியும், அதோட கான்செப்ட் என்னன்றதும் புரியும். இப்போ வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து போடுறேன் அப்படின்னா இந்த சைடு வந்து நான் ஸ்டிச்சை வந்து எடுத்துட்டு இங்கே பாருங்கள், போட்டுட்டு பட்டன் ஹோல் மாதிரி இழுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லாக் போட்டுட்டு அடுத்தது ஒரு சின்ன கேப் ஒன்றும் அந்த செயின் ஸ்டிச்சு மேலே செயின் ஸ்டிச்சுக்கு அந்த சைடு நான் வந்துட்டு ஸ்டிச் போடுறேன். இந்த சைடு வந்துட்டு லாக் போடுறேன். அதாவது ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி தான், பட் வந்து இழுத்துட்டு ஒரு சைடு லாக்கும் ஒரு சைடு ஸ்டிச்சும் நம்ம போட்டுக்கிட்டு வரணும். இதுதான் வந்து ஆஃப்லோடோட டைப் 2. அந்த சைடு போகும்போது பார்த்திங்கன்னா கம்மியாக தெரியும், ஆனால் கீழே இறங்கும்போது நம்ம வந்து கரெக்டாக இறங்கணும். ஆனால் அந்த சைடு குத்தும்போது என்னென்னா அந்த மேலே குத்துறோம் இல்லைங்களா, அந்த ஒரு சைடு அந்த குத்தலுக்கும் ஒரே லெவலான கேப் இருக்கணும். இப்போ எனக்கு ஒரே லெவலாக கேப் வருதா இல்லையான்றது எனக்கு இந்த சைடு தெரியல, நான் போட்டுட்ருக்குறேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் போடணும். இதை இப்போ இதில் போடும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு இது என்ன கான்செப்ட் அப்படின்றது ஓரளவு தான் புரிஞ்சிருக்கும். பட் மெயின் கான்செப்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தது கொடி டிசைனில் போடுறேன், அதில் உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த ஆஃப்லோடோட டைப் 2 வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறத பார்க்குறீங்க. நேர் லைனில் போட்டிருக்கிறோம். இதையே ஒரு கொம்பு டிசைனில் போடும்போது, இப்போ நேர் லைனில் போடும்போது இந்த சைடு ஸ்டிச்சை எடுத்துட்டு இந்த சைடு போட்டுட்டு மறுபடியும் லாக்கு இந்த சைடு போடுறோம். அதாவது ஒரு லைனோட அந்த பக்கம் ஸ்டிச்சும் இந்த பக்கம் லாக்கும் போட்டுட்டு வரோம். இதுவே ஒரு கொம்பு டிசைன் வருது, அந்த இடத்துல நம்ம எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், ஒரு கொம்பு டிசைன் வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி கொம்பு டிசைன் வரும்போது ரொம்ப இப்படி பக்கத்தில் இந்த மாதிரி கொம்பு வரைஞ்சிடாதீங்க, அது வந்து போடவே முடியாது. அதனால் இந்த அளவுக்கு கொம்பு இருக்கணும். இதுக்கும் டிஸ்டன்ஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு கொம்பு இருந்தால் தான் இதில் வந்து நீங்கள் வந்து போட முடியும். இப்போ இன்னொரு இதில் விஷயம் என்னென்னா, இந்த ஆஃப்லோடோட டைப் 2ன்றது எப்படின்னா இதில் ஒரு செயின் ஸ்டிச்சை எந்த லைன் நம்ம போட்டாலும் அதில் வந்து ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு தான் அது மேலே நம்ம போடணும். அப்படி போடும்போது எந்த இடத்துல நம்ம வந்து அந்த போடணுமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு, இப்போ இங்கே போட போகிறோம், இங்கே முடிக்க போகிறோம், அந்த முடிக்கிற இடத்துல நீங்கள் செயின் ஸ்டிச்சை ஆரம்பிக்கணும். அப்போ தான் இங்கேருந்து செயின் ஸ்டிச்சு நம்ம போட்டுக்கிட்டே போய் அந்த இடத்துல முடிக்கும்போது எண்டு நாட்டு போடாமல் மறுபடியும் அந்த இடத்துல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டு வர முடியும். அதுக்காக தான். இல்லைன்னா இங்கே ஒரு எண்டு நாட் போட்டுட்டு திருப்ப இங்கேருந்து அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணணும். இதில் செயின் ஸ்டிச் போடுறோம், அதாவது இங்கேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். அதனால் செயின் ஸ்டிச்சை போட்டு நான் இங்கே கொண்டு போய் முடிச்சுட்டு திரும்ப இங்கேருந்து நான் ஸ்டிச் ஆரம்பிச்சுட்டு இங்கே நிறுத்துவேன். அதனால தான் இங்கேருந்து நான் செயின் ஸ்டிச் போட்டு போகிறேன். கொடின்றதுனால இதுக்கு நான் க்ரீன் கலர் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் பார்க்க டிஃப்ரென்ஸாக அழகாக இருக்குன்றதுனால. டிஃப்ரென்ஸ் கிடையாது, நேச்சரோட கலரு அது வந்து நமக்கு நல்லா எடுக்கும் அது அப்படின்றதுக்காக கொடின்னு சொல்லிட்டோம். அப்போ கொடி டிசைன், கொம்பு அப்படின்றது நம்ம அந்த இப்படி வளைச்சி இருக்கும் பார்த்தீங்களா, இதை தான் நம்ம கொம்புன்னு சொல்லுவோம், வேறு எதுவும் எடுத்துக்காதீங்க. இந்த இதுக்கு நமக்கு க்ரீன் கலர் எடுத்தோம்னா பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும்.
அதனால் நான் வந்து க்ரீன் கலர் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி வட்டத்தில் நீங்கள் செயின் ஸ்டிச் போடும்போது இங்கே பாருங்கள், சில பேர் வந்து இப்படி பேக்கில் எடுத்துகிட்டு போடுவீங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போடுறவங்களுக்கு உங்களுக்கு என்ன ஃபால்ட் வரும்ன்றதை நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நான் பேக்கில் இப்படி தூக்கிட்டு போடுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு முள்ளும் இது வரைக்கும் வந்தது எப்படி ஃபினிஷிங் அழகாக இருக்குது. இந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு இப்படி தூக்கி இப்படி பின்னாடி இழுத்துட்டு போடும்போது இந்த இடம் பாருங்கள் டிஃப்ரென்ஸாக தெரியும். இந்த மாதிரி யாருமே வளைவு கோட்டில் செயின் ஸ்டிச்சு போடாதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வருதுன்னா அதுதான் ரீசன். இதை பண்ணக்கூடாது. அப்போ எப்படி போடணும், நான் இப்போ எடுத்துகிட்டு அந்த கரெக்டாக இருக்கிற இடத்துலேருந்து மறுபடியும் போடுறேன். நீங்கள் பாருங்கள். ஏன் இதில் அந்த ஸ்டிச்சை பற்றி இல்லாத சில விஷயங்கள் சொல்கிறேன்னா, சில விஷயங்கள் போடும்போது தான் சில விஷயங்களை சொல்ல முடியும். இங்கே பாருங்கள், நான் இப்போ அதே தான் செயின் ஸ்டிச் போடுறேன். நான் தூக்கல, அந்த கீழே அப்படி இப்போ மொதல் ஸ்டிச்சு இப்போ போடுறேன் இல்லைங்களா, அந்த மொதல் ஸ்டிச்சு அந்த துணியை விட்டு மேலே தூக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், எனக்கு தூக்காது. நீடியில் வந்து நான் இந்த பக்கம் இழுத்து பிடிச்சி போடுவேன். இல்லைனா இந்த சைடு இழுக்கணும், இந்த உள் சைடு இழுக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்போது அடி செயின் எனக்கு தூக்கவே இல்லை. இப்போ முன்னே போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கும் இந்த செயினோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். வட்டமாகவே தெரியும். முன்னே எப்படி தெரிஞ்சிச்சு, வட்டம் தனியாக தெரியும், நம்மளோட ஸ்டிச்சு தனியாக தெரியும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து போடணும். இப்போது நான் இந்த தையலை வந்து போட்டு முடிச்சிட்டேன். இந்த இடத்துல நான் வந்து எண்டு நாட் போடாமல் இப்போது ஸ்டிச்சை வந்து கண்டினியூவாக போட போகிறேன். ஸ்டிச்சை கண்டினியூவாக போடும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த செயின் ஸ்டிச்சுக்கான எண்டு நாட்டை இந்த இடத்துல முடிக்கிறேன். முடிச்சுட்டு இப்போது எடுக்கிறேன். இந்த இடத்துல இப்போது இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த இடம் முடியுது இல்லைங்களா, முடிச்சுட்டு இந்த இடத்துல எண்டு நாட் போட்டு இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணி இங்கே கொண்டு போகணும். உள் சைடு தான் நான் வந்து த்ரெட்டை எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், த்ரெட்டை எடுத்துட்டு இந்த நுனியில் வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மட்டும் நான் வந்து லாக் போட்டுக்கிறேன். அடுத்தது இந்த உள் சைடு வரும்போது கொஞ்சம் நெருக்கி போடணும். வெளி சைடு வரும்போது ஒரு கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு நம்ம போடணும். அப்போ தான் அந்த ஸ்டிச் வந்து கொம்பு ஸ்டிச் வந்து பார்க்க வந்து இதை வந்து நம்ம ஆஃப்லோடு டைப் 2ன்னு சொல்லுவோம். பட் இருந்தாலும் இதை கொம்பு ஸ்டிச்சுன்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போது இங்கே லாக் போட்டுட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஸ்டிச் இருக்குது. இந்த இடத்துல இருந்து நான் வந்து ஒரு ஸ்டிச்சு தள்ளி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல போடுறேன். போட்டு லாக் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம லாக் போடுறோம். இங்கே வந்து ஒரே சீராக இங்கே உள்ளே எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ நம்ம இறக்கிக்கணும். அந்த லாக்கை கூட நம்ம செயின் மாதிரியே கூட போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த செயினை நான் ரொம்ப இறக்கி போடுறேன். உள்ளே இறக்கி போட்டு லாக் போடுறேன். இங்கே பட்டன் ஹோல், அதாவது பட்டன் ஹோல் பேஸ் பண்ணி தான் நம்ம இதை போடுறோம். ஆனால் ஒரு செயின் மேலே போடுறோம். இப்போது லைட்டாக இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒட்டி இல்லாத இங்கே பாருங்கள், இந்த கொம்பாக அப்படியே அழகாக வரிசையாக பல்வரிசை மாதிரி தெரியணும். அப்போ தான் அது வந்து நமக்கு அழகாக நீட்டாக கிடைக்கும். நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கலன்னா உள் சைடு ஒரு செயினை கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம குத்திக்கலாம். குத்திட்டு நம்ம டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது நமக்கு ஒன்றும் கிடையாது, நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போடுற மாதிரி தான் போடணும், நெருக்கி போடணும். நான் இப்போ வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பட் வந்து எனக்கு சிக்குது. இப்போது இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்றது. அதாவது அந்த சைடு ரொம்ப வெளிநோக்கி போகாமல் ரொம்ப பக்கத்துலேயும் குத்தாமல் ஒரு நூல் தள்ளி குத்தணும். அப்போ தான் அந்த வந்து நமக்கு அந்த முள்ளாக இருக்கிற மாதிரி லைட்டாக தெரியணும். அப்போ தான் அது வந்து பார்க்க அழகாக இருக்கும். இப்படி எடுத்துட்டு உள் சைடு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு, அந்த வெளி சைடு வந்து ஒரே சீராக வரணும். உள் சைடு சீராக வரணுன்றது கிடையாது, பட் நீட்டாக வரணும். ஒரு மாதிரி இல்லாமல் நமக்கு வந்து நீட்டாக வரணும்.
இந்த மாதிரி தான் உள் சைடு லாக்கும் வெளி சைடு ஸ்டிச்சும் போட்டு நமக்கு பட்டன் ஹோல் இழுக்கணும். இப்படி இழுக்கும்போது கொஞ்சம் அந்த இழுத்த இடத்துலையே இருக்கணுன்றது கிடையாது. இங்கே பாருங்கள், இழுத்த இந்த இடத்துல குட்டியாக வரும், அப்படி வராமல் கொஞ்சம் இங்கே லென்த்தாக வரணும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ஒரு லாக் போடணும். அப்போ தான் அடுத்த ஸ்டிச்சு நம்ம போகும்போது அதோட அழகாக நீட்டாக நம்ம வந்து அதில் வந்து போட முடியும். இந்த மாதிரி நீங்கள் அந்த ஃபுல்லாக இந்த கொம்பு ஃபுல்லாக முடிச்சுட்டு இதில் வந்து இப்போது இந்த ஆஃப்லோடை வந்து போட்டு முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த இடம் இந்த ஓரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு மாதிரி அரும்பரும்பாக தெரிகிற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த கொம்பு டிசைனோட பியூட்டியே. இப்போது இந்த மாதிரி நம்ம கொம்பு டிசைனில் போடும்போது, அதாவது வளைவில் போடும்போது வெளியில் இந்த இடத்துலேருந்து உள்நோக்கி இங்கே போகாமல் அந்த நுனியிலிருந்து, அதாவது அடியிலேருந்து போகாமல் கொம்போட நுனியிலிருந்து வரணும். நுனியிலையும் உள் சைடு ஒரு ஸ்டிச் அளவுக்கு உள்ளே விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து எடுத்து இங்கே எடுத்துட்டு இந்த அரும்பை இந்த சைடு மாற்றி போட்டுறக்கூடாது. லாக்கு உள் சைடு இருக்கணும், இந்த அரும்பரும்பாக ஸ்டிச்சு போடுறது வெளி சைடு இருக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இதை வந்து அழகாக முடிக்கணும். இதுக்கான இப்போ ஷேப்ஸ் என்னென்ன போடுறது அப்படின்றத பற்றி நான் காமிக்கிறேன். ஷேப்ஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து டிசைன்ஸையும் போடுங்க. இப்போது இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் லைனில் போடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கொம்புலியை இந்த சைடு, அதாவது இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வளையிற மாதிரி கொம்பு போடணும். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு அந்த கொம்பு முடிகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இது ஃபஸ்ட்டு, செகண்ட் ஷேப்பு, தேர்ட் ஷேப்பு. அடுத்தது இந்த வட்டம், நமக்கு வந்து சர்க்கிள் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து போடணும். இந்த வட்டத்தில் இந்த அவுட்லைன் மட்டும் போடணும். எல்லாத்துலேயுமே அவுட்லைன் தான் நம்ம போட போகிறோம். அடுத்தது திலகத்தில் போட்டு பழகுங்க. போட்டு பழகினதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல தான் நம்ம இந்த சொன்னோம் இல்லைங்களா, இதை நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சில் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. இந்த மேடு வரும்போது இந்த மேட்டில் நமக்கு இந்த பக்கம் அரும்பு வரணும், திரும்ப இந்த வெளிப்பக்கம் வரும்போது இந்த சைடு அரும்பு வரணும். அப்போது லாக்கு வந்து உள் சைடு வரணும், இந்த இடத்துக்கு அப்புறம் வரும்போது லாக்கு உள் சைடு வரணும். திரும்ப போயிட்டு இந்த இடத்துல இருந்து திரும்ப நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வெளியில் மாற்றணும். இப்போது இந்த ஆர்டர் படி தான் நீங்கள் இந்த ஷேப்ஸ் எல்லாத்தையும் போடணும். போட்டுட்டு நீங்கள் இதுக்கு டிசைன் போடுங்க. தேங்க்யூ.